அப்படின்னா மேபி நீங்க அதை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம லோலா தாமஸ் ஹண்டர் கிட்ட இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய அழிவுக்கு அப்புறம் இப்பதான் கொரியால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எஸ்ரான் கேட்ன்றது அப்பீர் இருக்கு. அதனால கொரியா இப்போ கரண்ட்லி மத்த கண்ட்ரீஸ்ல ஹண்டர்ஸை ஹெல்ப் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி லோலா சொன்ன உடனே அந்த விஷயத்தை பார்த்த தாமஸ் ஹண்டர் அந்த பழத்தை பறிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் ஹண்டர் இமிடியேட்டா கொரியாக்கு கிளம்புறான். அண்ட் இவன் கொரியாக்கு போறதுக்கு முன்னாடி அவனோட பிஏவான லோலா மூலியமா ஸ்கேவெஞ்சர் கில்ட் உங்களை ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் ஹண்டர் சொல்ற மாதிரி காமிக்கிறோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சூஹோவையும் சோயையும் காட்டுறாங்க. அப்போ நம்ம சூஹோ இதுக்கு முன்னாடி ஹண்டர் அசோசியேஷன்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கும்ல, அந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு ஹீரோ கிரேட் ஷேடோ ஐட்டம் கிரியேட் பண்றதுக்காண்டி முடிவு பண்ணிருப்பான். சோ அந்த ஷேடோ ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்கு நம்ம சூஹோ கிட்டத்தட்ட 2 நாளா தூங்காம கொள்ளாம ஃபீல்ட் டைப் டஞ்சன்ஸை தொடர்ந்து ரைட் பண்றது அண்ட் அவனோட டெய்லி கொஸ்டான ஆமுட் கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுன்னு இது ரெண்டுமே மாத்தி தூங்காம கொள்ளாம வெறும் ஹீலிங் போஷன் யூஸ் பண்ணி நம்ம சூஹோ எல்லாத்துக்குமே தேவையான அந்த ஷேடோ ஐட்டம் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பான். அப்படி நம்ம சோயோட அந்த ஷேடோ ஐட்டம் கொடுக்கறதுக்காண்டி தான் இப்போ நம்ம சூஹோ சோயை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கான். சூஹோ சோய் கிட்ட அந்த ஷேடோ ஐட்டம் கொடுத்தோன்னே அதை வாங்கல நம்ம சோய் அவனோட மனசுக்குள்ள சூஹோ கொடுத்து இந்த ஐட்டமால க்ரோ ஆக முடியும்னா அப்படின்னா என்னாலுமே ஸ்ட்ராங் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சோய் அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு சூஹோவை பார்க்கறான். சூஹோவை பார்த்துட்டு நம்ம சோய் சூஹோ கிட்ட நீ எல்லா ஹண்டர்ஸ்க்குமே இதே மாதிரி ஷேடோ ஐட்டம்ஸை கொடுத்தேன்னு நான் கேள்விப்பட்டேன், இந்த ஷேடோ ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பிய அப்படின்ற மாதிரி நம்ம சோய் சூஹோ கிட்ட கேட்க அப்போ நம்ம சூஹோ செம்ம டைடா கையில நடுங்கின மாதிரியே சோய் கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சோய் கிட்ட சொல்றான். சூஹோவோட இந்த ரியாக்ஷனை பார்த்து நம்ம சோய் இந்த பயல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான்றத புரிஞ்சுக்கிறாப்ல. அப்படி புரிஞ்சுக்கிட்ட நம்ம சோய் அவனோட மனசுக்குள்ள சூஹோ எனக்கு கண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை உருவாக்கியிருக்கான். ஸோ சூஹோவோட ஹார்ட் ஒர்க்கை நான் வீணடிச்சிடக்கூடாது, இனிமேல் நானுமே ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் ஹண்ட் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சோய் அவரோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்போ நம்ம சூஹோ சோய் கிட்ட இந்த மாதிரி கடைசியா எனக்கு ஒரே ஒரு டெலிவரி மட்டும் இருக்கு, இந்த காண்ட்லெட்டான ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்டான ஊஜின்சல் கிட்ட கொடுத்தா அதோட எனக்கு வேலை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சோய் கிட்ட சொல்ல அதை கேட்ட சோய் அப்படின்னா ஏன் கூட ஹண்டர் அசோசியேஷனுக்கு வா அப்படின்ற மாதிரி நம்ம சோய் சொல்ல அதை கேட்டு நம்ம சூஹோ இல்ல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் நானே நேரில் போய் ஊஜின்சல் கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சொல்லும் போது தான் சோய் சூஹோ கிட்ட டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா எனக்கு ஹண்டர் அசோசியேஷன்ல ஒரு வேலை இருக்கு, இந்த தாமஸ் ஹண்டர் இருக்கான் இல்லையா அவன் ஹண்டர் அசோசியேஷனுக்கு வரான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸோ அவனை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சோய் சூஹோ கிட்ட சொல்ல அதை கேட்டு சூஹோ தாமஸ் ஹண்டர்வா அதாவது இந்த அமெரிக்காவை சேர்ந்த நேஷனல் லெவல் ஹண்டர் அவனை பத்தியா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சோய் கிட்ட கேட்கிற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷனை காட்டுறாங்க. அப்போ ஹண்டர் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் ரூமுக்கு நம்ம சூஹோவும் சோய் நடந்து போய்கிட்டு இருக்க அப்போ அந்த மீட்டிங் ரூமோட வாசல்ல ஏகப்பட்ட ஸ்கேவெஞ்சர் கில்ட சேர்ந்த மெம்பர்ஸ் நின்றுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம சோய் சூஹோ கிட்ட இவங்க எல்லாருமே அந்த ஸ்கேவெஞ்சர் கில்ட சேர்ந்தவங்க தான் போல, ஸோ நீ இங்கே வெயிட் பண்ண நான் உள்ள போய் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சோய் சூஹோ வெளியே நிக்க வச்சுட்டு அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள போறாப்ல. அண்ட் வெளியே நிக்கிற நம்ம சூஹோ இந்த ஸ்கேவெஞ்சர் கில் மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு அவனோட மனசுக்குள்ள ஈஜிப்ட்ல அந்த பிரமிட்ல அப்பீரான ஃபீல்ட் டைப் டஞ்சனை மொத்தமா மோனோப்ளைஸ் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற எல்லா ரிவர்ட்ஸுமே இந்த ஸ்கேவெஞ்சர் கில்ட சேர்ந்தவங்க தான் எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ மனசுல நினைச்சிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள போன சோயை காட்டுறாங்க. அப்போ நம்ம ஊஜின்சல் தாமஸ் ஹண்டர் கிட்ட சோயை காமிச்சு இந்த மாதிரி இவர் தான் ஹண்டர் ஸ்கில்டோட கில்டு மாஸ்டர் அண்ட் கொரியாவோட ஸ்ட்ரைக் டீம் கமாண்டர் இவர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் சோயை இன்ட்ரோடியூஸ் பண்றாப்ல. அப்போ நம்ம தாமஸ் சோயின்ஜிகேன் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் நான் யாருன்றதை அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் ஹண்டர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சோயால அந்த தாமஸ் ஹண்டரோட ஓவர்வெல்மிங்கான பிரஷரை ஃபீல் பண்ண முடியுது. அப்போ நம்ம தாமஸோட பிஏவான லோலா நான் தேவையில்லாம சுத்தி வளைச்சு பேசாம டைரக்டா பாயிண்ட்க்கு வந்துடுறேன், எங்க ஸ்கேவெஞ்சர் கில்ட் இந்த எஸ்ரான் கேட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸ்கேவெஞ்சர் கில்ட தவிர்த்து மத்த எந்த ஒரு ஃபாரின் கில்டோட சப்போர்ட்டையும் நீங்க நாடக்கூடாது. ரெண்டாவது இந்த கேட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ்ல 80% எங்க ஸ்கேவெஞ்சர் கில்டு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி லோலா சொல்ல அதை கேட்டு நம்ம சோய்க்கு ஊஜின்சலுக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்போ நம்ம ஊஜின்சல் 80% அது உங்களுக்கு ரொம்ப ஓவரா தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் கேட்க அப்போ இதை கேட்டு நம்ம தாமஸ் ஹண்டர் அவன் தான் இந்த இடத்துல பெரிய ஆளு அப்படின்றத காட்டுறதுக்காண்டி டக்குனு முன்னாடி இந்த டேபிள் மேல ஃபோர்ஸ் அவனோட காலை வச்சுட்டு நாங்க உங்களுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப கரெக்டான ரீசனபிளான ஆஃபர் தான் கொடுக்குறோம், இன்ஃபேக்ட் உங்களால இந்த எஸ்ரான் கேட்டை கிளியர் பண்ண முடியாதுன்றனால தானே ஃபாரின் கண்ட்ரியோட சப்போர்ட்டை கேட்டு நீங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த எஸ்ரான் கேட் டஞ்சன் பிரேக் ஆகி அந்த டஞ்சன் பிரேக்ல இருந்து வெளியே வர மான்ஸ்டர்ஸ் ஏற்படுத்துற அழிவை விட இந்த 80% ஒரு பயங்கர சீப்பான மேட்டர் தானே அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் ஹண்டர் சொல்ல அப்போ அதை கேட்ட சோய் நம்ம ஊஜின்சல் கிட்ட இவங்க நம்ம கூட நெகோஷியேட் பண்ண வந்த மாதிரி தெரியல, இவங்க நம்மளை த்ரெட்டன் பண்ண வந்த மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சோய் ஊஜின்சல் கிட்ட சொல்ல அப்போ நம்ம ஊஜின்சல் தாமஸ் ஹண்டர் கிட்ட நாங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்ட எங்களை சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்களால அந்த கேட்டோட டேஞ்சர் லெவலை அக்யூரேட்டா கால்குலேட் பண்ண முடியல, அதனால தான் நாங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்ட எங்களை சப்போர்ட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணோம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரீசெண்டா கொரியால புதுசா 2 எஸ்ரான் ஹண்டர்ஸ் உருவாயிருக்காங்க. ஸோ எந்த வகையில நாங்க யோசிச்சு பார்த்தாலும் உங்களோட இந்த கண்டிஷன்ஸ்ன்றது எங்களால ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கு, அதனால நாங்க உங்க ஸ்கேவெஞ்சர் கில்டோட சப்போர்ட்டை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு மத்த கண்ட்ரிட்ட இருந்து நாங்க ஹெல்ப் கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் தாமஸ் கிட்ட சொன்னோன்னே தாமஸ் ஊஜின்சல் கிட்ட ஈஜிப்ட்ல பேரான ஃபீல்ட் டைப் டஞ்சன்ல என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபீல்ட் டைப் டஞ்சன்ல என்னோட ஸ்கேவெஞ்சர் கில்ட சேர்ந்த எலைட் மெம்பர்ஸ் ஒரு சில பேரை நான் இழந்துட்டேன். அப்போ அந்த நேரத்துல அந்த ஃபீல்ட் டைப் டஞ்சன்ல அசுரா கில்ட் மெம்பர்ஸையும் தாண்டி இன்னொரு கொரியாவை சேர்ந்த ஹண்டரும் அந்த இடத்துல இருந்தான்ற மாதிரி
மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அசுரா கில்ட சேர்ந்தவங்க பெரிய கேஸ், ஸ்கேவெஞ்சர் கில்ட சேர்ந்தவங்க வீக் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கிரேஸ்ன்றது எனக்கு வந்துச்சு. அதனால நான் டைரக்டா அசுரா கில்டுக்கு போய் அசுரா கில்டு மெம்பர்ஸ் அடிச்சு நொறுக்கணப்போ அவங்க கொரியாவை சேர்ந்த ஒரு ஹண்டரோட பேர் சொன்னாங்க. அவனோட பேர் என்ன லோலா அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் ஹென்ரிக்கு அவனோட பேரு தெரிஞ்சிருந்தாலும் அவன் அதை காட்டிக்காம லோலா கிட்ட கேட்கிறான். அப்போ நம்ம லோலா அவனோட பேரு சங் சுஹோ அப்படின்ற மாதிரி நம்ம லோலா சொன்னோடனே ஊதிஞ்சலுக்கும் சோய்க்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. சுஹோவா என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவன் ரெண்டு பேரும் தகச்சு போய் நின்றுகிட்டு இருக்க. அப்போ நம்ம தாமஸ் அந்த ஈஜிப்ட்ல நடந்த இன்சிடென்ட்ல என்னோட எலைட் மெம்பரான ராண்டால்ஃப் இறந்துட்டான். ஸோ நீங்க என்னோட இந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கலனா எங்களோட ஸ்கேவெஞ்சர் கில்டுக்கு ஏற்பட்ட டேமேஜ்க்கு பே ஆஃப் பண்றதுமா கொரியா கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண எஸ்ரா ஹண்டரான சங் சுஹோவோட உயிரை நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் நீங்க எங்களோட ஆஃபரை ரெஃப்யூஸ் பண்ண நினைக்கிறீங்களா இல்ல உங்களோட ஸ்ட்ரைக்ஸ் கூட சேர்ந்த கமாண்டர் என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறாரா அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் ஆண்டை கேட்க அந்த சமயத்துல சோய்க்குனாலும் என்ன பண்ணணுமே தெரியல. இந்த தாமஸ் ஆண்டையோட ஒவ்வொரு வலிமையான பிரஷர்னால நம்ம சோய் அவனோட மனசுக்குள்ள ஏற்கனவே நம்மளுக்கு இட்டான்ஸ்ல தூதுவேன் எஸ்ரான் கேட்டு நீ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இதுல நான் இந்த ஸ்கேவெஞ்சர் கில்டு வேற என்னோட எனிமையா மாத்திட்டேன்னா அது சூஹோக்கு பெரிய மண்டை குடைச்சல கொடுக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம சோய் அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மீட்டிங் ஹாலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு நம்ம சூஹோ இந்த தாமஸ் ஆண்டையோட பேச்சு கேட்டு பயங்கரமா காண்டாயி தக்காளி இந்த பயபிளோட பேச்சு கேட்க கேட்க எனக்கு வெறி ஆகுது. இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க நினைச்சேன், ஆனா இந்த பயபிளிகளை என்னமோ திருட்டு கும்பல சேர்ந்தவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா நான் நல்ல முள்ள இருக்கும்போது இங்க இருந்து ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சொல்ல வெளியே இருந்த ஸ்கேவெஞ்சர் கில்டு மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம சூஹோ தடுக்க ட்ரை பண்றாங்க. பட் நம்ம சூஹோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள வந்து நம்ம ஊஜின்சில் கிட்ட நான் இப்படி சடனா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் வர்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ அவனை பிடிச்சிக்கிட்டு இருந்த ஸ்கேவெஞ்சர் கில்டு மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இவன் தானே அந்த ஸ்கேவெஞ்சர் கில்ட சேர்ந்த நேஷனல் லெவல் ஹண்டர், ஸ்கேவெஞ்சர் கில்ட சேர்ந்த நீ அசால்ட்டா கிட்ட வந்து 80% எடுத்துக்குவேன்னு சொல்லுவா. அதை கேட்டுட்டு நாங்க லாலிபாப் சாப்பிட்டு சும்மா நிக்கணுமா? இந்த எஸ்ராங் கேட்ல அவங்க எடுக்கிற ரிசோர்ஸஸா அவங்க ஓன் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்கேவெஞ்சர் கில்ட சேர்ந்தவங்க எங்களோட பெரிய ஆள் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களால கண்டிப்பா நீங்க கேட்ட அந்த 80% ஆஃப் ரிவார்ட்ஸ் விட அதிகமான ரிசோர்ஸஸா அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வர முடியும்ல அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ தாமஸ் கிட்ட சவாலோட அதை கேட்டு நம்ம ஊஜின்சிலுக்கும் சோய்க்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்போ நம்ம தாமஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துருந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு சூஹோ பக்கத்துல போய் உன்னை நான் இங்கேயே இப்பவே போட்டு தள்ளிட்டேனா அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் அன்று சூஹோ கிட்ட கேட்க அதுக்கு நம்ம சூஹோ அமெரிக்கால இருந்து பிளைட் பிடிச்சி கொரியாவுக்கு வந்து ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்திட்டு கிளம்பிட்டாங்க என்ற ஒரு கேவலமான ரெப்புடேஷன்றது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல தோக்க போறது நான் தான்றது உனக்கு ஷூரா தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சுகோ அவனோட பவர்ஸை ஃபிளிக்ஸ் பண்ணிக்கிட்டு தாமஸ் கிட்ட கேட்க அண்ட் இதை கேட்ட தாமஸுமே பயங்கரமா காண்டாயி ரெண்டு பேருமே அந்த இடத்துல அவனோட பவர்ஸை பயங்கரமா ஃபிளிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தாமஸ் அண்ட் சுகோ ரெண்டு பேருமே அவனோட பவர்ஸை பயங்கரமா ஃபிளிக்ஸ் பண்ண ஊஜின்சலும் தாமஸ் அண்டரோட பிஎல் லூராவும் இவங்க ரெண்டு பேரையும் சண்டை போடாம பிரிச்சு விடுறதோட அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஒரு பெரிய மீட்டிங் ரூம் காட்டுறாங்க. அங்க இந்த இஸ்ராங் கேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா ஹண்டர்ஸுமே வந்திருக்காங்க. ஈவன் தாமஸ் அண்டரே கூட வந்திருக்கான். பட் நம்ம சூஹோ மட்டும் அந்த இடத்துக்கு வரல. பிகாஸ் நம்ம தாமஸ் அண்டரிக்கும் சூஹோக்கும் நேத்தே முட்டி இருக்கும் இல்லையா, அதனால சூஹோ இங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆகணும் சூஹோ மட்டும் இந்த இடத்துக்கு வரல. அப்போ இந்த மீட்டிங்கோட ஸ்டார்டிங்ல நம்ம ஊஜின்சல் இந்த இஸ்ராங் கேட்டு எப்படி கிளியர் பண்ண போறோம்ன்றத அங்கிருந்து எல்லா கேட்டுமே சொல்றாப்ல. அதாவது இந்த இஸ்ராங் கேட்டு சோலோட வானத்துல அப்பியர் இருக்குன்றனால இந்த இஸ்ராங் கேட்டுக்கு ஏரோப்ளேன்ஸ் மூலமா தான் போக முடியும். சோ ஏரோப்ளேன்ஸ் ஓட்டு தெரிஞ்ச ஹண்டர்ஸ் மூலமா இஸ்ராங் கேட்டுக்குள்ள போயிடலாம். பட் ஒன்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ன்றது கேட்டுக்குள்ள போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ன்றது சுத்தமா ஒர்க் ஆகாம போயிடும். இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. நம்மளால அந்த இஸ்ராங் கேட் மூலமா ஈஸியா உள்ள போயிட முடியும். பட் அந்த இஸ்ராங் கேட் விட்டு வெளியே வரது தான் கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இஸ்ராங் கேட் ஓரளவுக்கு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம அந்த கேட்டுக்குள்ள போய் ஒரே நல்ல அந்த டஞ்சன் பஸ்ஸை போட்டுட்டு திரும்ப வந்தோம்னா கரெக்டா அந்த இஸ்ராங் கேட் சோலோட வானத்துல கொஞ்ச தூரம் உயரத்துல இருக்கும். சோ அந்த கேட் கிரவுண்டுக்கு பக்கத்துல இருக்கும்போது நம்மளால ஈஸியா அந்த கேட்டை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஊதின்சல் அவரோட பிளான் அங்க இருந்து எல்லார்கிட்டயுமே சொல்றேன். அதை கேட்டு அங்க இருந்து ஒரு சில பேர் ஒரே நாள்ல அந்த டஞ்சனுக்குள்ள இருக்க பாஸை போட்டு தள்ளிட முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அங்க இருந்த தாமஸ் அதை பத்திலாம் பெருசா அதுவும் கவலைப்படாம ஊதின்சல் கிட்ட ஒரு நிமிஷம் இந்த சங் சுஹோ பயபிளைங்க நேத்து என் கூட சண்டை போட்டதுல பயபிள பயந்து ஓடி போயிட்டானா அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் ஊஜின்சல் கிட்ட கேட்க அதை கேட்ட ஊஜின்சல் இந்த மாதிரி சுஹோ ஒரு ரைடுக்கு போயிருக்கான்றனால அவனால இந்த இடத்துக்கு வர முடியல அப்படின்ற மாதிரி தாமஸ் அண்டர் கிட்ட சொல்ல அவ தாமஸ் அந்த பைப்ல ஓவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், தன்னைத்தானே டேக் கேர் பண்ண மாட்டேங்கிறான், ஒரு ஹண்டரா அந்த பைப்ல இன்னும் நியூபி தான் போலையா அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் பேசிக்கிட்டே தூதுவனை பார்க்கலாம். டேய் தம்பி நீ யாரா அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் தூதுவனை பார்த்து கேட்க அப்ப இந்த சான்ஸ் கண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த தூதுவன் தாமஸ் அண்டர் கிட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். என்னோட பேரு பார்க் டுஜின் அண்ட் நேஷனல் லெவல் ஹண்டரான உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் தாமஸ் அண்டருக்கு ஐஸ் வைக்க அப்ப அதை கேட்ட தாமஸ் நீயுமே இந்த கொரியாவோட ஒன் ஆஃப் தி எஸ்ரா ஹண்டர் தானே, பரவாயில்ல நீ என்ன சங் சுஹோ மாதிரி இல்லாம நல்லா மரியாதை தெரிஞ்ச பையனா தான் இருக்க, உனக்கு ஏதாச்சும் என் கூட ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி தாமஸ் அண்டர் சொல்ல அதை கேட்டு நம்ம தூதுவன் அதை பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த புக்கு நம்ம லிமிட்டுக்கு தூக்கி வரி போடுது. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பார்க் பைப்ல கில்டு விட்டு போயிடுவானோ அப்படின்ற மாதிரி லிமிட்டுக்கு மிரண்டுகிட்டு இருக்க. அப்ப நம்ம தாமஸ் ஊஜின்சல் கிட்ட ஸ்கேவெஞ்சர் கில்ட் கொரியன் ஹண்டர்ஸ் கூட ஒண்ணா வராது, ஸ்கேவெஞ்சர் கில்ட் அந்த எஸ்ராங் கேட்டுக்குள்ள தனியா தான் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் சொல்ல அதை கேட்ட ஊஜின்சல் இந்த சப்ஜுகேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம எல்லாரும்
பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது தான் நல்லது, தனித்தனியா பிரிஞ்சு வேலை செஞ்சோம்னா அது டேஞ்சரஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மூஜின்ஸ் தாமஸ் கிட்ட சொல்ல, அதை கேட்ட தாமஸ், எப்பா ஏய் கொரியன் ஹண்டர் அசோசியேஷன் நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட இந்த காம்படிஷனை சஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ இந்த ரைட்ல எங்க கிட்ட இருக்க லிமிட்டட் ரிசோர்சஸ் வச்சு தான் நாங்க சண்டை போட போறோம்ன்றது உங்களுக்கு தெரியும்ல, அதனால நம்ம செப்பரேட்டாவே போவோம். அண்ட் இந்த கேட்டுக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் போறான்றத டாஸ்க் போட்டு முடிவு பண்ணலாம். ஹெட் விழுந்தா ஸ்கேவெஞ்சர் கில்ட் ஃபர்ஸ்ட் போகும், டெயில் விழுந்தா கொரியன் ஹண்டர் அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் போகட்டும், இதுல யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் அங்க இருந்து எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டு டக்குன்னு அவனோட காயினை சுண்டி விட, கீழே விழுந்த காயின் ஹெட்ஸா டெயில்ஸான்றத காமிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம மோனாக் ஆஃப் பிளேகோட வாரிசான ஆஷாவை காமிக்கிறாங்க. அப்போ ஆஷா தூதுவங்கிட்ட, என்னப்பா நீ அந்த கேட்டுக்குள்ள போறன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆஷா தூதுவங்கிட்ட கேட்க, அப்போ நம்ம தூதுவன் ஆஷா கிட்ட என்னை அந்த பக்கை வச்சு ஃபாலோ பண்ணாத நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் சொல்ல, அதை கேட்ட ஆஷா, இல்லப்பா நான் உனையெல்லாம் ஃபாலோ பண்ணல, நான் ரீசெண்டா கோஇன்சிடென்ஸா நான் சோஹோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சேன், அதாவது நான் யதார்த்தமா தான் அந்த பைபிளை பார்த்தேன், அந்த பைபிளை தாமஸ் அண்டரை டிஃபீட் பண்ணுன்ற பேர்ல வெறித்தனமா தொடர்ந்து ஏகப்பட்ட ரைட்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் நல்ல வேலையா அந்த பைபிளை எங்களோட பிரசன்ஸை நோட்டீஸ் பண்ணல. அண்ட் நீயும் சூஹோவும் அந்த இஸ்லாம் கேட்டுக்கு ஒன்னா போற வகையில அந்த ஷேடோ மோனாக்கோட வாரிசான சூஹோ கூட அப்படியே பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகி அவனோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி அவன் எதிர்பார்க்காத சமயத்துல அவன் முதுகுல குத்திடலாம்ல, இது நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஆஷா தூதுவங்கிட்ட சொல்ல, அதை கேட்ட தூதுவன், எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற கான்செப்டை பத்தி சுத்தமா புரிஞ்சுக்க முடியல, ஸோ நான் கண்டிப்பா அதை சொதப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் சொல்ல, அதை கேட்ட ஆஷா, ஐயோ உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கேன், ஓ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல முடியுதேன், நாங்களும் அந்த கேட்டுக்குள்ள போறோம் அப்படின்ற மாதிரி ஆஷா சொல்ல, அதை கேட்ட தூதுவன், நீ எதுக்கு அந்த கேட்டுக்குள்ள வர அப்படின்ற மாதிரி ஆஷா கிட்ட கேட்க, அப்போ ஆஷா, பிகாஸ் நாங்க அந்த கேட்டு உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஆஷா தூதுவங்கிட்ட சொன்னோன்னே நம்ம தூதுவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடி சொல்ற, ஆர்டிஃபிஷியலா ஒரு கேட்டு உருவாக்குனீங்களா அப்படின்ற மாதிரி தூதுவன் பயங்கரமா ஷாக் ஆகிறான். அதாவது நம்ம ஆஷா கூட பையன்ற ஒரு பொடிப்பை இருப்பான் இல்லையா, அதாவது மோனாக் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷனோட வாரிசு, அவன் தான் இந்த இஸ்ராங் கேட்டை ஓபன் பண்ணிருப்பான். பட் இந்த பொடிப்பையனால அவனோட பவர்ஸை சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தான் அந்த இஸ்ராங் கேட்டு வானத்துல பீரை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஆஷா தூதுவன் கிட்ட சொல்ல, அப்போ கேட்ட தூதுவன், அப்போ உங்களால அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து இந்த உலகத்துக்கு ஆளுங்களை கூட்டு வர கேட்டை உருவாக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் ஆஷா கிட்ட கேட்க, அதை கேட்ட ஆஷா, அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஈவன் மோனாக்ஸால கூட அதெல்லாம் பண்ண முடியாது, அண்ட் நீ எங்களோட பை மேல கை வைக்கணும்னு நினைச்சனா உன்னோட ஐடென்டிட்டி என்னன்றதை நான் சூஹோ கிட்ட சொல்லிடுவேன், ஸோ ப்ரிப்பேர்டா இருந்துக்கோ. அண்ட் எனிவே நம்ம ரெண்டு பேரும் அந்த கேட்டுக்குள்ள போறோன்றனால நம்ம ரெண்டு பேரும் அந்த கேட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டீமா கோஆப்ரேட் பண்ணி வேலை பார்த்தோம்னா நம்மளோட வேலைகளை ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆஷா தூதுவன் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம தூதுவன், எனக்கு வேற வேலை இருக்கு, அந்த இஸ்ராங் கேட்ல ஏதாச்சும் ஒரு கலவரம் நடக்கும் போது நான் தாமஸ் அண்டரை எங்களோட பிலீவரா மாத்த முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் ஆஷா கிட்ட சொல்ல, அப்போ அதை கேட்ட ஆஷா, எப்பா அடே உன்னோட எய்ம்ன்றது நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகுதேடா, ரைட்டு உன்னால முடிஞ்சா இந்த இஸ்ராங் கேட்டுக்குள்ள ஹண்டர்ஸ் என்டர் ஆகிறத டிலே பண்ணு, அப்படி டிலே பண்ணனா நம்ம ரெண்டு பேத்துக்கும் அது நல்லது, அண்ட் நாங்க எதுக்கு அந்த கேட்டுக்குள்ள போறோன்றதை தெரிஞ்சுக்க நீ ஆசைப்படலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஆஷா தூதுவன் கிட்ட கேட்க, அப்ப தூதுவன், எனக்கு அதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, நம்மளோட ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்குரிய ஒரே ஒரு காரணம் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க அந்த டீல் மட்டும்தான், அண்ட் உன்னால என்னைய கன்வின்ஸ் பண்ண முடியும், அண்ட் உனக்கு என்னைய கன்வின்ஸ் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடென்ட் இல்ல, அதனால தான் நீ என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லாம இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் ஆஷா கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்ப ஆஷா அவளோட மனசுக்குள்ள இந்த பைபிளை கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமான்றது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆஷா மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நம்ம பையன் ஆஷா கிட்ட, ஆஷா நம்ம இந்த தூதுவன் கூட ஃப்ரெண்ட் ஆனது நல்லது தானா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, இந்த பைபிளை ஒருவேளை உலகத்தை இன்வைட் பண்ணி அதுல சக்சீட் ஆயிட்டானா என்ன பண்ண, அண்ட் அதே சமயத்துல நான் அந்த இஸ்ராங் கேட்டை ஃபோர்ஸ் பண்ணி ஓபன் பண்ணனால என்னோட பாடின்றது அப்படியே பிரேக் ஆக ஆரம்பிக்குது, சிஸ்டம் நிஜமாலே இது எல்லாத்தையுமே நம்மளோட நல்லது கண்டி தான் பண்ணுதா அப்படின்ற மாதிரி நம்ம பை சிஸ்டம்ல சந்தேகப்பட்டு ஆஷா கிட்ட கேட்க, அப்போ இந்த சிஸ்டம் கண்மூடித்தனமா நம்பக்கூடிய நம்ம ஆஷா பயங்கரமா காண்டாயி பை கிட்ட, பை நீ சிஸ்டத்தையே சந்தேகப்படுறியா, நீ ரொம்ப கெட்ட பையனா மாறிட்ட, இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ண போய் தான் உன்னோட அன்ஸ்டேபிளான பவர்ஸை வச்சு உன்னால இஸ்ராங் கேட்டை ஓபன் பண்ண முடிஞ்சிருக்கு, இந்த சிஸ்டம் கொடுக்குற கொஸ்டின் நம்ம எல்லாரும் கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒரு நாள் மோனாக்ஸா மாறுவோம் அப்படின்ற மாதிரி ஆஷா இந்த எல்லா விஷயத்தையும் பை கிட்ட சொல்லி அவளோட கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் ஆஷா பையை கட்டி பிடிச்ச, சிஸ்டத்தை எப்பயும் சந்தேகப்படாத, அந்த சிஸ்டம் மூலியமா தான் டைமென்ஷன் லிஃப்ட்ல சுத்திக்கிட்டு இருந்த உன்னைய நான் கண்டுபிடிச்சேன், இந்த சிஸ்டம் தான் உன்னைய கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, ஸோ இந்த சிஸ்டம் மூலியமா நம்ம எல்லாருமே கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மோனாக்ஸா மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆஷா அந்த பொடி பையன் கிட்ட சொல்ல, அப்போ அந்த பொடி பையன் மனம் உருகி ஆஷா கிட்ட, என்னை மன்னிச்சிடா ஆஷா, நான் தெரியாதனமா சிஸ்டமா சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ ஆஷா, சார் ரைட்டு வருத்தப்படாத, நம்மளோட அடுத்த விருந்தாளிய நம்ம போய் வரவேற்கலாம் அப்படின்ற மாதிரி ஆஷா சொல்றப்போ ஆஷாவோட சிஸ்டம்ல ஏதோ ஒரு கொஸ்ட் காமிக்குது. அந்த கொஸ்ட்ல இஸ்ராங் கேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மோனாக் ஆஃப் ஃப்ராஸ்டோட வாரிசை தேடி கண்டுபிடிச்சு உங்களோட அலையா மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்ட்ல சொல்ற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்கள் கழிச்சு ஹண்டர்ஸ் எல்லாரும் அந்த இஸ்ராங் கேட்டுக்குள்ள போக வேண்டிய அந்த நாளை கட்டுறாங்க. அந்த நாள்ல ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் இஸ்ராங் கேட்டுக்குள்ள போறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப தாமஸ் அவனோட பிஎல் லோரா கிட்ட, நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாத ஒரு இஸ்ராங் கேட்டிங் அப்பீர் ஆகி ஒரு கலவரத்தை உருவாக்கி இருக்கு, ஸோ இந்த கிரைசிஸ் என்னத்தை குறிக்குதுன்னு உனக்கு தெரியுதா லோரா அப்படின்ற மாதிரி தாமஸ் கேட்க, அதுக்கு அவனோட பிஎல் லோரா, உங்களை பொறுத்த வரைக்கும் மணியையும் பவரையும் தாண்டி எதுவும்
எதுவும் பெருசு கிடையாதுல அப்படின்ற மாதிரி நம்ம லோரா தாமஸ் கிட்ட சொல்ல, அதுக்கு தாமஸ் நீ சொல்றது கரெக்ட் தான் லோரா, பட் இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் ஹீரோஸ் தேவைப்படுவாங்க, ஹீரோஸ் இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் உருவாவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் தன்னைத்தானே ஒரு ஹீரோவை நினைச்சா அவனோட பிஏ லோரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்து நம்ம சூஹோ தாமஸை கலாய்க்கிற மாதிரி, என்னப்பா ஹீரோ ஆகணும் முடிவு பண்ணிட்டியா? சரி ரைட்டு, நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணி நீ ஹீரோவான சரி அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ தாமஸை கலாய்க்க, அப்போ டென்ஷன் ஆகாமல் நம்ம தாமஸ் சூஹோ கிட்ட யார் இங்கே வந்திருக்கா, சங் சூஹோவா, நீ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டியா என்னன்னு தெரியல, ஸ்கேவெஞ்சர் கில்ல சேர்ந்த நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த கேட்டுக்குள்ளே போகிறோம், ஸோ உனக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்க கேப்பு இன்னும் பெருசாக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் சூஹோ கிட்ட சொல்ல, அப்போ நம்ம சூஹோ லைட்டாக யோசிச்சுட்டு தாமஸ் கிட்ட அசால்ட்டா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இது உன் பக்கம் ஒரு ஹேண்டிகேப் மேட்ச் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புறான். அப்போ நம்ம தாமஸ் லோரா கிட்ட இந்த சூஹோ பைப்லயா நம்ம கடைசியா ஹண்டர் அசோசியேஷன்ல வச்சு எப்போ பார்த்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் லோரா கிட்ட கேட்க, அதுக்கு லோரா நம்ம 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தாமஸ் கிட்ட சொன்னோன்னே நம்ம தாமஸ்க்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. பிகாஸ் சூஹோ 3 நாளைக்கு முன்னாடி எந்த பவர் லெவல்ல இருந்தானோ அதை விட இப்போ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான்றத நம்ம தாமஸ் அவனோட பிரசன்ஸ் வச்சு ஃபீல் பண்றான். நான் என்ன கனவு காண்றேன்னா இந்த பைப்ல கொஞ்ச நாட்களே எனக்கு ஒரு டிஃபரெண்டான பர்சனா என் கண்ணுக்கு தெரியுறான் அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் சூஹோவோட இந்த பவர் லெவலை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சூஹோ அந்த வானத்துல அப்பீர் இருக்க எஸ்ராங் கேட்டை பார்த்து அவனோட மனசுக்குள்ள, இதுதான் அந்த எஸ்ராங் கேட்டா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கேட்டை விட இது எஸ்ராங் கேட் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ வானத்தை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ நம்ம சூஹோ பின்னாடி இருந்து ஹண்டர் அசோசியேஷன்ல சேர்ந்த எல்லா மெம்பர்ஸும் வராங்க. ஏன்னா பயப்பிரியா குமார் ஸ்கேவெஞ்சர் கிட்ட தோத்துருவோன்னு பயப்பிரியா அப்படின்ற மாதிரி அந்த ஹண்டர் சூஹோ கிட்ட கேட்க, அப்போ நம்ம சூஹோ கான்ஃபிடென்ட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை,